அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிமுகவுக்கு புரோக்கர் வேலை செய்யும் யூடியூப் கைக்கூலிகள், அண்ணன் சீமான் முதுகில் குத்திய துரோகிகள் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன், இவன் நாம் தமிழர் கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு, அண்ணன் சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு, கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அதிமுக பக்கம் போய் நிற்கிறாங்கல்ல, அவங்களாம் ஒரு துரோகிகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளை எண்ணெயை போட்டு பொலன்னு பொழந்தாங்க. நிறையா பேர் பொழக்கிற கமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னை ஆதரிக்கிறவங்களும் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போது இந்த என்னை பொழந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டே நீ நேற்று அதை வந்துட்டு உனக்கெல்லாம் என்ன ஒரு அரசியல் தெளிவு இருக்குது, ஒரு இலவும் இல்லை, அவங்களாம் 5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அப்போ அவங்கள நீ பேசுகிறியா, பிரியகுமார் ஜெயக்குமார் பற்றி பேசுகிறியா, அதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்குது, அது அவங்களுடைய கருத்து, அந்த கருத்துக்கு நீ எதுக்கு எதிர்வினையாற்ற அப்படின்னு சொல்லி என்னை போட்டு வெளுன்னு வெளுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி இடம்பொருள் சேனலில் அண்ணன் பிரியகுமார், அவர் அண்ணனே சொல்கிறேன் சரியா, அண்ணன் பிரியகுமார் ஒரு அதே சர்வே ரிசல்ட் போட்டிருக்காங்க, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு. அதில் பாருங்கள், நாம் தமிழர் கட்சி இப்போ 8% ஓட்டு இருக்குல்ல, ஆனால் இவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னா 2026 எலெக்ஷனில் இங்கே பாருங்கள் 4% தானாமா. குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 4% தானா, ஆனால் தமிழக வெற்றி கழகம் 14%. புரியுதுங்களா? இப்போது இதை நீங்கள் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக இல்லை, நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக இல்லை, நீங்கள் திமுக ஆதரவாளராக இருந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த ரிசல்ட் எவனுமே ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் அதிமுக ஆதரவாளர் இருந்து பார்த்தா கூட இந்த ரிசல்ட் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி 8% ஓட்டு ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஈரோட்டில் 14% வாங்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு மேலே எல்லா தொகுதியிலும் 8% மேலே தான் வரும். புரியுதுங்களா? அது அதிமுககாரன் கூட ஒத்துக்க மாட்டான், திமுககாரன் கூட ஒத்துக்க மாட்டான். அப்போ நாம் தமிழர் கட்சி நான் மட்டும் ஒத்துக்கணுமா? ஆனால் எனக்கு இதை பார்த்துட்டு ரத்தம் கொதிக்குது. என்னடா பிரியகுமாரை நம்மாலும் நினச்சோமே, அந்த ஆள் போய் உட்காந்துட்டு சொல்கிறாரன்னு. இதை பாருங்களேன், கூடலூரில் 4%, அதேமாதிரி தமிழக வெற்றி கழகம் 13%. அதே மாதிரி நெய்வேலியில் நாம் தமிழர் கட்சி 3.45%, ஆனால் தமிழக வெற்றி கழகம் 5%. அதிமுக அவங்க எப்போயுமே கூட. அதே மாதிரி என்டிகே விருதாச்சலத்தில் 4%, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் 14. இப்படி ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து திணிப்பை பண்ணுறாங்க, தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்குன்னு பண்ணுறாங்க. இதை பண்ணுறது யாருன்னா அண்ணன் பிரியகுமார் பண்ணுறாரு. சரி, இப்போது அண்ணன் பிரியகுமார் இப்படி பண்ணிட்டாரு, அதனால நான் பிரியகுமார் மட்டும் எதிர்க்கல. உங்களுக்கு நான் யாருன்னு நிறையா பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 2024 எலெக்ஷனில் ஒரு பிராமணர் தந்தி டிவியில் இந்த இருக்கால இந்த தான் பிராமணன். அந்த பிராமணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 5% தான் வரும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பிராமணனுக்கு என்னங்க தோணும்? நாம் தமிழ் கட்சி அழிக்கன்னு தானே தோணும். கிஷோர் கே சாமி நாம் தமிழ் கட்சி ஆதரவாக இருந்தாலும் அந்த ஆள் ஒரு பிராமணர் தானே, அவருக்கு அழிக்கன்னு தானே தோணும். ஓப்பனாகவே சொல்லிடுவோம். அவங்க பாருங்கள், ஸ்டாலினுக்கு 42%, அதே மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு 34, அதே மாதிரி என்டிஏ மோடிக்கு 18% வருமா, அண்ணன் சீமானுக்கு 5%. நம்ம எவ்வளோ எடுத்தோம்? 8.0% எடுத்தோம். அதுவும் நம்மளுக்கு சின்னங்கள் அவ்வளோ பிரச்சனை எடுத்தோம். அப்போது அந்த பிராமணனை நம்ம போட்டு பொழந்தோம்ல, அப்போ அந்த பிராமணனை போட்டு பொழக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? அவனை நம்ம துரோகின்னு சொல்லலை, அவன் நம்மளுக்கு எதிரி. ஆனால் இவங்கள நம்ம ஏன் துரோகி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க நம்மளை வச்சு தான் வளர்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி வச்சு தான் வளர்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி இப்போது வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் எதிராக இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துங்களேன், இப்போ நான் ஒரு மோட்டரோவில் பழைய செல்லு இருந்துச்சு, அந்த 4000 ரூபாய்க்கு வரும்ல, அந்த செல்லு இருந்துச்சு. அதை வச்சு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் முன்னாடி பிக் பாஸ் அசீமானுக்கு இருந்தார் இல்லையா, அவ எங்கே பிறந்தாலும் தமிழன்னொடனே எனக்கு அந்த பிக் பாஸ் பார்த்தோன்னே எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் களத்தில் நான் என்ன வேலை பார்த்துருக்கேன்னு சொல்ல தேவையில்லை. அது 2024 எலெக்ஷன் நாங்கள் போய் ஓட்டு கேட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி 2019 நானும் எங்கள் அம்மா ஓட்டு கேட்டிருக்கோம், எல்லாம் ஓட்டு கேட்டிருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த யூடியூப்பில் நான் இப்படி வந்தேன்னா, ஒரு 5000 ரூபா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த அசீமானுக்கு ஆதரவாக இந்த சேனலை, இதே தமிழன் ஹேங்கிங்னு இருந்துச்சு அந்த சேனலை, இப்போ அது விமல் கூட மாற்றினேன், அதில் பேசினேன். அதுக்கப்புறம் சரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த 2-3 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் போகிற வீடியோவெலாம் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர் பார்க்குறாங்க. பார்த்து இப்போது நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4000 வியூஸ் 5000 வியூஸ் ஒரு நாளைக்கு போகுது. அப்புறம் ஒரு சில நாள்லாம் 10,000 வியூஸ் போகுது. இப்படி பார்க்கும்போது எனக்கு வருமானமும் வருது. இதில் எனக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 8000 சில்லற காசு வருது. இப்படி வருது. இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறேன். இன்னும் வளரல, சொல்கிறேன் வளர்கிறேன். இந்த 1000 வியூஸ் வர்றதே பெருசு. இந்த யூடியூப்போட ஒரு அல்காரத்தை தெரிஞ்சு ஒன்றுமே இல்லாத, எனக்கு எந்த பின்புலமும் இல்லை, யாரும் இல்லை, எந்த யூடியூப் பற்றி அறிவே இல்லாத ஒரு ஆள்
அந்த முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் முகமே வந்து கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். ஏன்னா செல்ஃபோன் அந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் தான். இப்போ மட்டும் செல்ஃபோன் அதிகமாகலாம் வாங்கலை. ஒரு 11,000 மோட்டரோலா செல்ஃபோன், ஒரு தரமான செல்ஃபோன், ஒரு 13 MP கேமராலாம் எடுக்கிறனால கொஞ்சம் தெரியும். அப்போ இப்படி வந்து நான் வளர்றேன். சரியா? என்னை வளர்றேன்னு இல்லை, வளர்த்து விட்றீங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரவாக பேசி, அண்ணன் சீமான் ஆதரவாக பேசி என்னை வந்து வளர்த்து கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டுறீங்க? என்னை வந்து 20,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறீங்க. மாதத்துக்கு ஒரு 5,000 வருமானத்தை வந்து கொடுக்குறீங்க. அதில் செலவுலாம் இருக்குதுன்னு வைங்களேன், அதெல்லாம் விடுங்க. அப்போ இப்போ கொண்டு வந்து என்னை வந்து கொடுக்குறீங்க. இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நான் என்ன பண்ணுறேன், நேராக போய் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிடுறேன். நேற்று வரையும் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பேசின இந்த சேனலில் உட்காந்துட்டு நான் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷனில் இவ்வளோ இப்படி செயல்படுறாங்க, 8 தொகுதியில் அண்ணன் இந்த மாதிரி ஆட்களை போட்டு வேலை செய்கிறாரு, அதே மாதிரி வந்து 24 எலெக்ஷனில் இப்படி நடக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு திடீர்னு அதிமுக ஆதரவு வேலை பார்த்தா என்னை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? நான் என்னை வந்து வளர்த்து விட்டு இன்னும் வளர்த்தா விட போகிறீங்க. அப்போ நான் இன்னும் நல்லா வளர்ந்துட்டு அப்போ நான் போய் அதிமுக ஆதரவாக பேசுனா என்னை என்ன சொல்லுவீங்க? துரோகின்னு சொல்லுவீங்கள்ல? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ நீங்கள் என்னை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன். என்னை வந்து திட்டினவங்க பூரா நீ எப்படி வந்து பிரியகுமாரை வந்து பேசலாம் அப்படி சொன்னவங்க பூரா சொல்லுங்களேன். சொல்லுவீங்க, அதான் இயற்கை. அப்போ நான் ஒருத்தனை சொன்னால் மட்டும் நீங்கள் எப்படி என்னை திட்டுறீங்க அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் என்னோடய பழைய வீடியோக்கெல்லாம் தயவு செஞ்சு இப்போ என்னை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு என்னை தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆனால் தெரியாது. இப்போ இந்த பிரியகுமார் அவர்களை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ இதுதான். அந்த வீடியோ ஸ்ரீமதியை கொச்சைப்படுத்தும் சவுக்கு சங்கர் ஆதரவாளர் உடனவில் தமிழா, இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாம்னு நான் அப்பயே போட்டிருப்பேன். ஏன்னா சவுக்கு சங்கருக்கு இவர் உடனே தமிழா எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணான்னு தெரியும். அந்த சவுக்கு சங்கர் தங்கச்சி ஸ்ரீமதி எவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தினாப்லாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இவங்க என்னென்னா உடனே தமிழா வந்து ஒரு அதிமுக ஆதரவாளர், சவுக்கு சங்கர் ஒரு அதிமுக ஆதரவாளர், அதனால் பேசினாங்க, கல்யாண சுந்தரம் எல்லாம் பேசினாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாகவும் பேசுவாங்க, அவ்வளோதான். அவங்க ஒரு நடுநிலையாளராக இருக்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து உடனே தமிழை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போயிடலாமா? இல்லை, இவர் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாக நான் சீமானுக்கு வந்து ஃபோனை போட்டு அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு அதை வச்சு வளர்ந்தாரா? புரியலை மக்களே. அப்போ நானும் நாளையிலேருந்து எப்படி வீடியோ போட போகிறேன்னா நடுநிலையே வீடியோ போட போகிறேன். நாம் தமிழர் கட்சி செய்திகளை மட்டும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். நாம் தமிழர் கட்சி செய்தியே போடாமல் அதிமுக செய்தியே போட்டால், இல்லை திமுக செய்தியை போட்டால், பிஜேபி செய்தியை போட்டால், அப்போ என்னை துரோகின்னு தாங்க சொல்லணும். அப்படி தாங்க சொல்லுவீங்க. இப்போ எனக்கு வந்து இன்னொரு சேனல் கூட இருக்குது, நான் பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அது வந்து ஒரு தொழிலாக பண்ணுறேன். ஆனால் இந்த இதை வந்து நான் தொழிலாகவே பண்ணலை. இந்த விமல் ஊடகத்தை நம்ம தொழிலாகவே பண்ண கிடையாது. சரியா? தொழிலாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் உட்காந்துருக்க இடத்த வந்து வீடியோ போட்டுடுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இந்த துணியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு துணி 200 துணி, ஒரு இவ்வளோ தான் நம்ம முதலீடு. சரியா? அப்போது நம்ம வந்து பேசுகிறோம். நம்ம வந்து ட்விட்டரில் வந்து 5-6 வருஷமாக இயங்கிட்டு இருக்கோம், இங்கே பேசுகிறோம், அவ்வளோதான். இதை பார்த்துக்குங்க. நான் துரோகின்னு சொன்னதுக்கு உண்டான அர்த்தத்தை வந்து நீங்கள் இந்த காணொலியில் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ரைட்டு, இதுக்கு மேலே வளவலன்னு பேச விரும்பல. நன்றி, வணக்கம்.